வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். நம்ம கோயில் புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீட்டில் செய்கிற புளியோதரையை விட கோயில் புளியோதரை எல்லாம் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் தனியா வச்சுருக்கேன், மல்லின்னு சொல்லுவாங்க, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன், ஒரு 10 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். பெரிய லெமன் சைஸ் புளி இருக்கும். இது ஒரு 50 கிராம் புளியே கெட்டியாக கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிச்சு கடலை பருப்பு போட்டுக்கலாம் வறுக்கிறதுக்கு. இதுலேயே உளுத்தம் பருப்பையும் போட்டுடலாம். பருப்பு வறுந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். பருப்பு வறுத்தாச்சு. இப்போ தனியாக வறுத்தடலாம். தனியா சீக்கிரம் வறுந்துடும். தனியா வறுந்துச்சு, இந்த அளவுக்கு சிவந்தா போதும், எடுத்துடலாம். இப்போ எள்ளு வறுத்தடலாம். எள்ளு லைட்டாக வறுத்தா போதும். நல்லா பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி எள்ளு வறுக்கிறப்போ பொரியும், கீழே செதற தான் செய்யும். எள்ளு செவந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ மிளகு வறுத்தடலாம். கூடவே இந்த வெந்தயத்தையும் போட்டு வறுத்தடலாம். செவந்துடுச்சு மிளகும் வெந்தயமும், அதை எடுத்துடலாம். மிளகாய் வறுந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இது எல்லாம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். புளி குழம்புக்கு எப்போயுமே நிறைய ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிச்சு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். இதுலேயே கடலைப்பருப்பையும் போட்டுடலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். இதுலேயே மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பொடி பண்ணி வந்துடலாம். மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துகிட்டு போடணும். காம்பை எடுத்துகிட்டு வறுத்தா மிளகா தீஞ்ச மாதிரி ஆகிடும், அந்த விதையெல்லாம் கொட்டும். அதுக்காக தான் காம்போடு வறுத்தேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாலாம் நல்லா செவந்துச்சு, எடுத்துடலாம். இந்த எண்ணெயிலேயே குழம்பு தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம். கடுகு பொரிஞ்சிச்சு, இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் லைட்டாக வந்தால் போதும். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக போடணும், அப்போ தான் கலர்லாம் நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் உப்பு போடலைன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, போட்டுருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் சாப்பாட்டில் உப்பு போடலை, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு. கருவேப்பிலை போட்டுக்கலாம் குழம்புல. குழம்பு கொதிக்கிட்டோம், அதுக்குள்ளே அந்த பொடியை பண்ணின்னு வந்துடலாம். மசிஞ்சிச்சு, இப்போ எடுத்துடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும், நல்லா திக்காகணும். இந்த புளி சாதத்தை எங்கன்னா வெளியூருக்கு போனோன்னா கூட ட்ராவல் பண்ணால் எடுத்துன்னு போகலாம். 2 நாள் கூட நல்லாயிருக்கும், கெடாது. இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு ஃபுல்லாக கெடாமல் நல்லாயிருக்கும். தைரியமாக நம்ம வெளில எடுத்துன்னு போகலாம். இதை நம்ம சப்பாத்தி எப்படி எடுத்துன்னு போவோமோ கெடாமல் இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி தான் அந்த புளி சாதமும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெடாமையும் இருக்கும். நல்லா சுண்டிடுச்சு. இந்த அளவுக்கு சுண்டணும், திக்காக வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாப்பாடு போட்டு கலரிடலாம். சாதம் வந்து நல்லா வெறையாக வடிச்சிருக்கணும் சாப்பாடு, அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த புளி சாதத்துக்கு. மிளகாவை காம்பு கிள்ளிடலாம், அதில் போட்டு சாதத்தில் போட்டு கலரிடலாம். 1/4 கிலோ அரிசியை சாதம் வடித்து வச்சுருக்கேன். வெறையாக இருக்கணும் சாப்பாடு. இதில் கொட்டிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இது பண்ணிடணும். இந்த பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். வறுத்து வச்ச பருப்பு காஞ்ச மிளகாலாம் ஏற்கனவே வறுத்து தோல் எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை போடுறேன் நான். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் வறுத்து தோல் எடுத்து போடுங்க. இந்த பொடியை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொடி போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச 2 டேபிள் ஸ்பூன் பொடியை இதில் போட்டுக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டேன், இப்போ 1 ஸ்பூன் போட்டேன். மிச்சம் இருக்கிற பொடியை வந்து நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கணும்னா எப்போ வேணால் புளி சாதம் செய்கிறப்ப போட்டுக்கலாம். இந்த பொடியை செஞ்சு வச்சுக்கலாம், எப்போ வேணால் நம்ம புளி சாதம் பண்ணுறப்போ போட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புளி சாதம் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்பு சுண்டின பிறகு சாதத்தை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டு கலர்னேன். அதே மாதிரி தான் கலரணும். குழம்பு சுண்டோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சுவையான கோவில் புளியோதரை ரெடி. நீங்களே இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த புளியோதரையோட உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவலோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளியோதரையை சாப்பிட்டா இன்னும் சாப்பிட்டே இருக்கலாம் போல் தோணும்.
எதுவும் இல்லைனாலும் சிப்ஸு பகோடா அந்த மாதிரி இருந்தால் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளியோதரையை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.